صل على محمد وآل وصحبه وسلم اللهم صل على محمد وآل وصحبه وسلم اللهم صل على محمد وآل وصحبه وسلم. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Ya Sayyidi Sanadi Gausi wa ya Madadi Kulli zahiran alal a'dai bil madadi مجير عرضي وخذ بيدي مولى مهتدي خليفة الله فينا محي الدين رشيكم الوندري يبقون بسير البين تشتر شيبينيه ஒழித்திட வந்திடுவீர் கஷ்டத்தை தூராக்கியம் கரம்பிழைத்து காத்திடுவீர் இறையோனுயர்மை என்பரே எங்கள் முஹியத்தினை அல்ஹம்துலில்லாஹி دائما أبدا والحمد لله ثم الحمد لله الحمد لله رب العالمين على ما كان يلهمني الحمد لله Alhamdulillah Alhamdulillahi Rabbil Alamin Wassalatu wassalamu ala ashrafil mursalin Sayyidina Muhammadin sallallahu alaihi wasallam wa ala alihi wa ashabihi wa azwajihi wa dhurriyyatihi wa ahli baitihi ridwanullahi ta'ala anhum ajma'in Rabbi shrah li sadri wa yassir li amri وَهُلُلْ عُقْدَةً مِنْ لِسَانِي يَفْقَهُوا قَوْلِي الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي كالتحيلتي أدركني يا شفيع المذنبين رضينا بالله ربا وبالإسلام دينا وبعبد محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبالشيخ محي الدين عبد القادر الجيلاني الحسني الحسيني الجيلاني البغدادي رضي الله تعالى عنه شيخ ومرشدا புகழனைத்தும் தாயிமன் காயிமன் பாக்கியாக நிலை பெற்றிருக்கக்கூடியவரான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே சொந்தம். அடுத்ததாக ஹக்க ஏகனின் ஒளி ஜோதியாக வெளியாகி அவனின் ஹபீபு அகில உலக ரட்சகர் ஹாத்தமுன் நபியின் கருணையின் தோற்றம் சன்மார்க்க சங்கநாதர் சையீதனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய பரிசுத்த வைத்தரத்தாகிய அஹ்லுல் பைத் அஸ்ஹாபுகள் மீதும் ஹக்கின் ஸலவாத்தும் சலாமும் எக்காலமும் பொழியட்டுமாக. எங்களுடைய ஷேக நாயகம்
இறைஞான பேரமுது அல் ஆரிஃப் பில்லாஹ் அல் காமிலுல் முக்கம்மில் அஷ்ஷர் சாலே பாபுல் ஹுதா காதிரி வலியுல்லாஹ் கத்தஸல்லாஹு சிறுல் அதீத் அன்னவர்களின் மேலான முரீதீன்களே, முஹிப்பீன்களே, கலப்பட்ட அன்பர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, கோலையும் போற்றும் கோமன் குத்துபுல் அத்தாப் கௌசுல் ஆலம் தஸ்தகீர் பீரோனே பீர் மீரான மீர் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அல் ஹசனி அல் ஹுசைனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய முபாரக்கான பரக்கத்து பொருந்திய புனிதமான மகத்துவமான பாக்கியமான நினைவு நாளாகிய ரபீல் ஆகிர் பிறை 11 அதில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது போல ஒதுக்கிரு சாலிஹீன கஃபாரா, சாலிஹான மேன்மக்களை பற்றி பேசுவதே உங்களுடைய பாவத்திற்கு பரிகாரம். நல்லவர்கள் நாதாக்களை பற்றி பேசும்போது உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடும் என்ற யதார்த்தத்தை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில மகான்களுக்கெல்லாம் மகானாகிய, வலிமார்களுக்கெல்லாம் அரசராகிய, குதுப்மார்களுக்கெல்லாம் குதுபாகிய, சுல்தானுல் அவ்வலின் வல் ஆகிரீன் என்று போற்றப்படக்கூடிய கௌசனா கௌசைபா தஸ்தகீர் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய நினைவு நாளிலே அவர்களை பற்றி பேசுவதற்காக வேண்டி, அவர்களுடைய கிருபா கடாட்சத்தை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி நாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். குதுபு நாயகத்தினுடைய அருள் பார்வை நம் மீது நிறைந்து பொங்கட்டுமாக. ஆமீன். குதுபுனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அசலியத்தான அந்த ஒளியிலிருந்து வந்தார். அல்லாஹ்வுடைய நாத்திலிருந்து நூரே முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பேரொளி, அந்த நூரே முஹம்மத் எப்படி அல்லாஹ்வுடைய நாத்திலிருந்து வெளியானதோ அந்த ஒளியில் இருந்து அசலியத்தாக வந்தவர்கள் தான் கௌசைபாக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எனவே முஹம்மது ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொள்ளாவிட்டால் எப்படி கலிமா செல்லாதோ, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு கலிமாவை சொன்னால் அவன் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை இணைத்து செல்லவில்லையானால் அவன் முஃமினாக கணக்கிடப்படாது, அவன் கலிமா சொன்னவனாக கணக்கிடப்படாதோ. அதே போலதான் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஏற்றுக்கொள்ளாதவன், அவர்களுடைய விஷயத்தில் தரக்குறவு செய்தவன், அவன் ஈமானை செல்லுபடி இல்லை என்பதுதான் மகான்களும் சூஃபியாக்களுடைய கருத்தாக இருக்கிறது. தக்தீபுகும் சும்முசாதியா முஹியுத்தீன் உம்மை உண்மை கொண்டோர் உறுதி பெற்றார் முஹியுத்தீன் உம்மை பொய் என்றோர் கடும் நஞ்சை திம்பார் முஹியுத்தீன் கௌசுல் வராயா தஸ்தகீயா முஹியுத்தீன் ஐயல் குலூப பி கௌலிக்கும் யா முஹியுத்தீன் உம்மை உண்மை கொண்டோர் உறுதி பெற்றார் முஹியுத்தீன், உம்மை பொய் என்றோர் கடும் நஞ்சை திம்பார் முஹியுத்தீன். முஹியுத்தீனை உங்களை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் ஈமானில் உறுதியானவர்கள். முஹியுத்தீனை உங்களை யாரெல்லாம் புறக்கணித்தார்களோ, உதாசீனப்படுத்தினார்களோ
அவர்கள் கடும் நஞ்சை தின்பார். அந்த நஞ்சு என்ற விஷயத்திற்கு தங்கைக்குரிய கோட்டார் மஷாயிகுமார்கள் முன்னோடியாக இருக்கக்கூடிய ஆரிஃபீன்களும் சூஃபியாக்களும் நஞ்சு என்ற அந்த வார்த்தைக்கு குஃப்ர் என்று தயாரிப்பு செய்வார்கள். எனவே பொதுவாக முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை லேசாக கருதினவன். அவன் குஃப்ரியத்தில் ஏற்பட்டுவிடும், அந்த அளவிற்கு ஈமான் பாதிப்பு பழுதடைந்துவிடும் என்ற எச்சரிக்கையை எங்களுக்கு இந்த பயத்திலே சங்கைக்குரிய கோட்டார் ஷேக நாயகம் பறக்கும் வழி ஆதிகாட்டு குளங்கரையில் ரவுதா கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஏழாம் தலைமுறை பாட்டனார் அஷர் முஹியுத்தீன் சாலிஹி யகீனுல் மாதிரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கௌசுல் வராங்கிற பயத்தில் இந்த அணிகளை நமக்கு சொல்லித் தருகிறார். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, குதுபுநாயகத்தினுடைய விஷயத்தில் நாம் ரொம்ப எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். குதுபுநாயகத்தினுடைய அந்த முகப்பத்தை, அவர்கள் பேரில் உள்ள முகப்பத்தை நாம் என் உள்ளத்தில் அதிகப்படுத்துவதை கொண்டு எல்லா நேரமும் யா முஹியுத்தீன் என்ற திருநாமத்தை உச்சரிப்பதை கொண்டு எங்களுடைய உள்ளத்தில் ஈமான் பலப்படும் என்பதை ஆரிஃபீன்கள் சூஃபியாக்கள் மஷாயிகுமார்களுடைய கருத்திலிருந்து நாம் பெற முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஏனென்று சொன்னால் கௌசல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சாமானியமான மனிதர் அல்ல. குதுபு நாயகத்தினுடைய வல்லமை, அவருடைய மகத்துவம், மாண்பு ரொம்ப உயர்வானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எப்படி அல்லாஹ்வை காட்டியவர்கள் யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வை காட்டியவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், குல் ஹுவல்லாஹு அஹத். நபியே நாயகமே, நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹு ஏகனாக இருக்கிறான். அல்லாஹு சமது, அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கிறான். லம் எளிது உலம் யூலன், அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை. உலம் எகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எந்த ஒரு சிருஷ்டியும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏகமயமானவன் என்பதை நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்மணியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தான் அல்லாஹ்வை பற்றி சொல்லுகிறான். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அல்லாஹ்வை பற்றி சொன்னார்கள் நமக்கு. அதே போல முஹம்மது ரசூலுல்லாஹை நமக்கு காட்டி தந்தவர்கள் சையதனா கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா. ஏன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூரே முஹம்மதுங்கிற அந்த பேரொளி பிரகாசத்திலிருந்து அசலியத்தாக வந்தவர்கள் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த காலத்துல பல வழிகேடுகளும் சமூகத்திலே ரொம்ப தீவிரமாக பரவிக் கொண்டிருக்கிறது. சஹாபாக்கள் எல்லாம் அவர்களை பின்பற்றுபவன் வழிகேடு என்று சொல்லக்கூடிய அயோக்கியர்களும் பொறுக்கியர்களும் இந்த நாட்டில் இருந்துட்டு இருக்காங்க. இந்தியாவிலேயும் தான் பல இடங்கள்லையும் சஹாபாக்களை ரொம்ப உதாசீனப்படுத்தக்கூடிய அளவு இருக்கு. சஹாபாக்களை பின்பற்றக்கூடியவன் வழிகேடன் அப்படின்னு பறைசாற்றான் என்று சொன்னால் அவனுடைய பொறுப்பை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு யார்? உமர் கத்தாப் யார்? உஸ்மான் இப்னு அஃபான் யார்? இப்படி பெருங்கொண்ட சஹாபா பெருமக்கள் சையதுனா அபூபக்கர் சித்திக் நாயகம், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு போன்ற பெருங்கொண்ட மேதைகள் சஹாபா பெருமக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிக பிரியத்திற்குரியவர்களாக இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர்களை பற்றி எல்லாம் இப்படி உதாசீனப்படுத்துவதாக இருந்தால் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு அவர்கள் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு படித்து தருவார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்னுடைய உம்மத்தில அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நீங்களாக, அவர்கள் அல்லாத என்னுடைய உம்மத்தினர்களில் ஏனையவர்களை அவர்களுடைய ஈமான்களை தராசிலே ஒரு தட்டிலையும் என்னுடைய ஹபீபாகிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஈமானை தராசில் மற்றொரு தட்டிலையும் வைத்தால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஈமான் வைக்கப்பட்ட அந்த தட்டு தாழும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஒரு நுட்பமான சுருக்கமான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த இந்த விளக்கம் வஜீதுன்னு சொல்லுவாங்க, ஒட்டுருக்கமான, சரியா, ஒட்டுருக்கமான வார்த்தைகளால அதிக ஆயிரக்கணக்கான விளக்கங்களை கொண்டதுதான் ரசூலுல்லாஹி பேச்சு. அப்ப இப்படி ஒரு நுட்பமான ஒரு விளக்கம். அபூபக்கர்னா யார்? இப்ப இந்த வஹாபிகளும் தௌஹீத்காரர்களும் ரொம்ப அத்துமீறி பேசுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் நாயகத்தை எப்படி நமக்கு புரியப்படுத்துகிறார், எப்படி நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் என்பதை நம் தரீகத்தினுடைய முரீது பிள்ளைகள் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். என் சமூகத்தில், என்னுடைய உம்மத்தை முஹம்மதியாவில் அபூபக்கர் அல்லாத ஏனையவர்களை ஹஜ்ரத் சய்யிதனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்படி பட்டியல் போட்டுக்கொண்டே போகலாம். சையதனா கௌசல்யாதம் ரலியல்லாஹு அன்ஹு, சையதனா அஹ்மது கபீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதனா ஹஜா மொய்னுத்தீன் சிஷ்தி ரலியல்லாஹு அன்ஹு, அபுல் ஹசன் அலியுல் ஷாதிலி நாயகம், வேற நாகூர் நாயகம் ரலியல்லாஹு போன்ற எண்ணற்ற குத்துமார்கள், வலிமார்கள், இந்த கியாம நாள் வரை வரக்கூடிய வலிமார்கள், பெருங்கொண்ட மேதைகள், மகான்கள், இமாம்கள், முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், இது போன்ற எத்தனை கலைகளை நாம் எடுத்துக்கொண்டாலும் அந்த கலைகளுக்கெல்லாம் இலக்கியவாதிகளாக திகழ்ந்த பெருங்கொண்ட மேதைகள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் வரிசைப்படுத்தப்படுகின்றனர். அது மாத்திரமல்ல, சராசரி சாமானிய முஸ்லிம்களும் கூட ரசூலுல்லாஹ்வுடைய சமூகத்தில் உம்மத்தில் வரிசைப்படுத்தப்படுகின்றனர். இப்படி வரிசைப்படுத்தப்பட்ட இந்த நிலையில் ரசூலுல்லாஹ்வுடைய சமூகத்தில் உம்மத்தில் அபூபக்கர் நாயகம் அல்லாத ஏனையவர்களுடைய ஈமானை தராசிலே ஒரு தட்டிலே வைத்தாலும் அபூபக்கர் நாயகம் அவர்களுடைய ஈமானை மாத்திரம் வைக்கப்பட்ட தட்டு, தராசில் உள்ள தட்டு, அது தாழ்ந்து கொண்டு போகும். அந்த அளவுக்கு ஈமானில் முக்கம்மிலானவர்கள் செய்தனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் நாயகத்தை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். அது மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், நான் இந்த உலகத்தில் நான் யாருக்கும் கடன்பட்டவன் அல்ல. இந்த உலகத்தில் யாருக்கும் நான் கடன்பட்டவன் அல்ல. நான் எல்லோருக்கும் பிரதி உபகாரம் செய்து விட்டேன். எனக்கு யாரெல்லாம் உபகாரம் செய்தார்களோ அவர்களுக்கு பிரதி உபகாரம் நான் செய்து விட்டேன். நான் யாருக்கும் கடன்பட்டவன் அல்ல. இல்லா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தவிர. காரணம் என்ன? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு உதவி செஞ்சதற்கு நிகராக யாருடைய உதவியும் நான் பெறவில்லை. எனவே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்னால் பிரதி உபகாரம் செய்ய முடியவில்லை, அல்லாஹ் தான் செய்யணும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்ட பெருமானார் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை ஓதுகிறார்கள். யா அல்லாஹ், எனக்கு நீ என்னென்ன நிஅமத்துகளை எல்லாம் கொடுப்பாயோ அந்த நிஅமத்துக்களில் எல்லாம் செய்தனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு பங்கை நீ அதில் வழங்குவாயாக என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்தார்கள். அப்படிப்பட்ட மகத்துவத்துக்குரியவர்கள் தான் யாரு? அபூபக்கர் சித்திக். இதை நம்ம முரீது பிள்ளைகள் வழங்கியிருக்கோம்.
சரியா? அவங்க அகல் வைத்தான இவங்க சித்திக்குதானன்னு சொல்லி அப்படியே பிரிச்சு பார்க்கறதுக்கு மார்க்கத்துல தீன்ல இடம் இல்லை. அப்படி பிரிச்சு பார்த்தால் அதுல பேராபத்து இருக்கிறதுங்கிறதான் நமக்கு சொல்லப்படுகிறது. இப்ப யார் அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிறத சையதனா கௌஸுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இப்ப குதுபு நாயகம் சொல்றாங்க, அபூபக்கர் சித்திக் நாயகம் யார்? அப்போ குதுபு நாயகம் சொல்றாங்க, அஹ்லுல் பைத்ங்கிற அந்த உயர்வான புனிதத்துவத்தை, அந்த உயர்வான சித்தாந்தத்தை இந்த சமூகத்துக்கு விளக்கப்படுத்தியவர்கள் செய்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. அஹ்லுல் பைத்னா யார்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத்தினுடைய தாதீமாத்தை பற்றி, சிறப்புகளை பற்றி நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆனா குதுபு நாயகம் சொல்றாங்க, அபூபக்கர் சித்திக் நாயகம் யார் தெரியுமா? அவங்க விளக்கப்படுத்தக்கூடிய அந்த விளக்கத்தினுடைய அந்த நுட்பத்தை, நுணுக்கத்தை தான் நாம் பார்க்கணும். அபூபக்கர் சித்திக் நாயகம் யார்? அஹ்லுல் பைத்ங்கிற அந்த தத்துவத்தை வெளிக்கொண்டு வந்தவர்களே செய்தன அபூபக்கர் சித்திக் நாயகம் தான். அந்த அளவுக்கு அபூபக்கர் சித்திக் நாயகத்தினுடைய தரஜா ரொம்ப உயர்வானது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எல்லா நேரத்திலையும் கூட இருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீதியிலே நடந்தாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நடக்கக்கூடியவர்கள் செய்தனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. சாதாரணமாக நடக்கவில்லை. நாயகத்துக்கு ஏதாவது விரோதிகளால் இடையூறு வந்துடுமோ, காபிர்களால் ஏதாவது துன்பம் வந்துடும் என்று பயந்த அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நடக்கிற பொழுது சில நேரத்தில் பெருமானாருக்கு முன்னாலே நடந்து செல்வார்கள், சில நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னாலே நடந்து செல்வார்கள், சில நேரத்தில் நடந்து கொண்டிருக்கும் போதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வலது பக்கமாக நடப்பார்கள், அதற்கு பின்னால் இடது பக்கமாக நடப்பார்கள். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பாதுகாப்பு பணியை அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அபூபக்கர் சித்திக் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ரொம்ப உயர்வாக, ரொம்ப அந்த கண்ணியத்தை, கதைமாத்தை பேணி, நாயகத்திற்மேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்தை பேணி அவர்கள் நடந்து கொண்டவர்கள் செய்தனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. அது மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருநாமமாகிய முஹம்மது என்ற திருநாமத்தை கேட்கும் போது தன்னுடைய இரண்டு பெருவர்களுடைய நகங்களை பார்த்து கொண்டு அதை தன் உதடுகளிலே நாவிலே வைத்துக் கொண்டு நினைத்து அதை தன் இரு கண்களிலும் தடவி கொண்டு மர்ஹபன் பி ஹபீபி வ குர்ரத ஐனி பிக யா ரசூலல்லாஹ், மர்ஹபன் பி ஹபீபி, என்னுடைய ஹபீபே நேசரே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உங்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டுமாக. வ குர்ரத ஐனி பிக யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் உங்களின் திரு நாமத்தின் பொருட்டால் என்னுடைய கண்கள் எல்லாம் குளிர்ச்சியாகிவிட்டன. அஹ்லன் வ ஸஹலன் யா சய்யதி யா ரசூலல்லாஹ், உங்கள் வரவு நல்வரவாகட்டும், உங்களுக்கு சுபச்செய்தி உண்டாகட்டும். அல்லாஹ்வுடைய ரசூலே, அல்லாஹ்வுடைய ஹபீபே என்று சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான முஹம்மதுங்கிற திருநாமத்தை கேட்கும் போது மாத்திரமல்ல, முஹம்மது ரசூலுல்லாஹை பார்க்கும் போதெல்லாம் மர்ஹபன் பி ஹபீபி வ குர்ரத ஐனி பிக யா ரசூலுல்லாஹ் என்று நமக்கு அஹ்லுல் பைத்தினுடைய புனிதத்துவத்தை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த உயர் மகத்துவத்தை வெளிக்கொண்டு வந்தவர்கள் செய்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை யாராவது லேசாக கருதினால் அவன் காஃபிராகி விட்டான், அவனுடைய ஈமான் பழுதாகிவிட்டது என்றார்கள் சையதுனா கௌஸுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அளவுக்கு குதுபநாயகம் அவர்களுடைய மர்த்தபா, அபூபக்கர் நாயகத்தை பற்றி நானோ நீங்களோ பேசவில்லை.
அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அவருடைய ஒளிப்பிழம்பில் இருந்து வந்த செய்த அசலியத்தான கௌசல் பாக் ரலியல்லாஹு தஆலா நமக்கு தெளிவுபடுத்தி காண்பிக்கிறார்கள். எண்ணற்ற குதுமார்களும் வலிமார்களும் அபூபக்கர் சித்திக் நாயகத்தை பற்றி நமக்கு பாடம் கற்பித்து காட்டுவார்கள். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயத்துல, சஹாபாக்களுடைய விஷயத்துல, அஹ்லுல் பைத்துடைய விஷயத்துல, சித்திக்குடைய விஷயத்துல நாம் வேறுபடுத்தி பார்க்க முடியாத அளவிற்கு ஒன்றை விட்டு ஒன்றை தூக்கினால் நம் ஈமானுக்கு பழுது ஏற்பட்டு விடுங்கிற அடிப்படையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்றை பிணைப்பாக வைத்திருக்கிறான் என்பதை நாம் உள்ளத்தில் உறுதி கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தரஜா, அவங்களுடைய தரஜாவுக்கு நிகரான ஒரு தரஜா யாருக்கும் கொடுக்கப்படலை என்பது புதுநாயகருடைய தரஜா. நம்ம சுல்தானுல் அவ்வலீன் வல் ஆகிரீன் என்று நம்ம இந்த போஸ்ட்ல போட்டிருக்கோம். மாஷா, இதுக்கு முன்னால நீங்க பார்த்திருப்பீங்களா? இல்ல, எங்க பார்த்திருக்க மாட்டேன். குதுனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் சுல்தானுல் அவ்வலீன் வல் ஆகிரீன், அது அவங்கதான் சொன்னது. நான் முந்தியவர்களுக்கும் பிந்தியவர்களுக்கும் நானே சுல்தானாக இருக்கிறேன் என்றார்கள் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா. இதே துணியில கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். அன செய்யதுல் அவ்வலீன வல் ஆகிரீன், முந்தியவர்களுக்கும் பிந்தியவர்களுக்கும் நானே செய்யதாக இருக்கிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப செய்யது, சுல்தான், இந்த இரண்டு வார்த்தைகளை செய்யதுக்கு நிகரான ஒரு வார்த்தை கிடையாது. செய்யதனுடைய தரஜா ரொம்ப உயர்வான. அதனால தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யது என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தினார்கள். ஆனா செய்யது உல்தி ஆதம் லா ஃபக்ர, ஆதமுடைய மக்களில் நானே தலையாய தலைவன், அதில் எந்த பெருமையும் இல்லை. ஆனா செய்யதில் அவ்வலீன வல் ஆகிரீன், முந்தியவர்களுக்கும் பிந்தியவர்களுக்கும் நானே செய்யதாக இருக்கிறேன் என்று அந்த செய்யதனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தி காட்டினார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போலதான் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா சுல்தானுல் அவ்வலீன வல் ஆகிரீன், முந்தியவர்களுக்கும் பிந்தியவர்களுக்கும் நானே சுல்தானாக, பிந்தியவர்களுக்கு சுல்தானாக இருப்பது யதார்த்தம் தான். முந்தியவர்களுக்கு எப்படி சுல்தானா இருக்க முடியும்? புது நாயகம் அவங்களுக்கு முந்தியவர்களுக்கு எப்படி சுல்தானா இருக்க முடியுங்கிற ஒரு கேள்வி நம்ம உள்ளத்துல சிந்தனையில இருந்தால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய கோட்டார் மஷாயிகுமார்களுடைய காதிரியா ராத்திரி கிதாப்ல நம்ம சில்சிலா ஓதும் போது அந்த சில்சிலாவுல நம்முடைய ஷேர்கள் இருந்து அப்படியே அந்த பேர்கள் எல்லாம் ஆரம்பித்து அவங்களுடைய தந்தையும் ஷேகுமாகிய, அவங்களுடைய தந்தையும் ஷேகுமாகிய, அவங்களுடைய தந்தையும் ஷேகுமாகிய அபிஹி ஒரு ஷேகி, அப்படிதானே சில்சிலால அப்படி வரும். இப்படியே போய் செய்தனா கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவருடைய முபாரக்கான அவருடைய புதல்வர் செய்தனா அப்துல் ரஸாக்குல் காதிரி வலியுல்லாஹ் அவர்கள்ட்ட போய் செய்தனா தஸ்தகீர் வீரான பேர் பாதுல் அஷ்ரப் திரியாக்கள் முஜர் கௌசுல் ஆலத்திட்ட பேச்சு நம்ம சில்சிலா போதும் போது நபிஹி ஷேக் அபி முஹம்மது முலக்கப் பாதுல் அஷ்ரப் திரியாக்கள் முஜர் அஷ்ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா. அதோட தொடர்ந்து நாம ஓதுவோம் பன் ஷேக் அஷ்ஷேக் முபாரக் அல் மக்தூமி ரலியல்லாஹு, பன் ஷேக் அஷ்ஷேக் அபுல் ஹசன் அலில் குரைஷில் ஹன்காரி ரலியல்லாஹு, பன் ஷேக் அபுல் ஃபரஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹி தர்தூசி ரலியல்லாஹு, பன் ஷேக் அபுல் ஃபضل அப்துல் வாஹித் இப்னு அப்துல் அசீஸ் தமீமி ரலியல்லாஹு, பன் ஷேக் அபீ பக்கர் ஷிப்லி ரலியல்லாஹு தஆலா, பன் ஷேக் சையதுல் தாயிஃபா அஸ்ஸூஃபியத்துல் ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா. இப்படியே அந்த சில்சிலா தொடர்ந்து கொண்டே போகும். சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் குதுபு நாயகத்திலிருந்து
கௌசல்யாத்தில இருந்து 7வது தலைமுறை அவங்களுடைய ஷேக் ஆகிய ஷேகனா சையது தாயிஃபா அஸ்ஸூஃபியத்துல் ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குதுப் நாயகத்துடைய 7வது தலைமுறை ஷேக் அவங்க. அப்ப அவங்களை பற்றி சொல்லப்படுகிறது. ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் லவ்ஹுல் மஹ்ஃபூதை பார்ப்பார். பரிமாறலாம் லவ்ஹுல் மஹ்ஃபூதை பார்ப்பாங்க தானே. ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் லவ்ஹுல் மஹ்ஃபூதை பார்த்த பொழுது அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூதிலே கௌசல்யாத்தினுடைய தரஜாவை பற்றி அங்க எழுதப்பட்டிருக்கிறார். லவ்ஹுல் மஹ்ஃபூதில் கௌசல்யாத்தினுடைய அந்தஸ்தும் மகிமையும் உயர் சிறப்பும் அங்க குறிக்கப்பட்டிருந்ததை பார்த்த செய்தனா அஸ்ஸூஃபியத்துல் ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குதுப் நாயகத்தை புரிந்து கொண்டு குதுப் நாயகம் பிறக்கலையே, அவங்களுக்கு 7 தலைமுறைக்கு முன்னால உள்ளவங்க எல்லாம், அவங்களுக்கு பின்னால 100-150 வருஷத்துக்கு பின்னால வந்தவங்க தான் யாரு? கௌசல்யாதம். அவங்க பிறந்தாங்க. அப்ப குதுப் நாயகம் பிறப்பதற்கு முன்னாலேயே அவங்களுடைய முன்னோர்கள் ஷேகுமார்களான அந்த வரிசையிலே 7வது தலைமுறை ஷேகாக இருக்கக்கூடிய சையது தாயிஃபா சூஃபியத்துல் ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கௌசல்யாத்தினுடைய தகுதிமா அந்தஸ்து அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய தரஜாவை பற்றி லவ்ஹுல் மஹ்ஃபூதிலே படித்துவிட்டு 2 கரத்தை உயர்த்தி ரப்புல் ஆலமீனை எனும் பின்னால் வரக்கூடிய குத்துபுல் அக்தாப் என்று சொல்லக்கூடிய கௌசல்யாத்தினுடைய தரஜாவை கொண்டு நான் கேட்கிறேன், அவர்களை வசீலாவாக வைத்து நான் அவர்களுடைய உதவியை நாடுகிறேன் என்றார்கள் சையதுனா சூஃபியத்துல் ஜுனைதுல் பக்தாதி இருப்பாங்க. அதனாலதான் நம்ம போட்டிருக்கோம் சுல்தானுல் அவ்வலீன் என்று. சரியா போச்சா? முந்தியவர்களுக்கும் அவங்க தான் சுல்தான். சுல்தானாக இருக்கக்கூடிய குத்துபாக இருக்கக்கூடிய யாரு? ஷேக் ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பின்னாலே வரக்கூடிய கௌசல்யாத்தினுடைய தஅதீமாத்து தரஜாவை அந்தஸ்தை லவ்ஹுல் மஹ்ஃபூத படிச்சுட்டு அவங்க குதுப் நாயகத்தினுடைய வசீலாவை எனக்கு கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்வை ஆதரவு வைக்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்கப்புறம் அவங்களுடைய சிஷியராக இருக்கக்கூடிய அபூபக்கர் ஷிப்லி ரலியல்லாஹு சொல்லி இதெல்லாம் கொடுத்திருப்பாங்க. அப்ப அவங்க அது மாதிரி துவா கேட்டிருப்பாங்களா இல்லையா? அதே மாதிரி அவங்களுடைய சிஷியராக இருக்கக்கூடிய அபுல் ஃபதல் அப்துல் வாஹித் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அப்படியே ஒவ்வொரு தரமா அவங்களுடைய அவங்களுடைய கலீஃபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்ததாக இருப்பாங்க. அப்படியே அந்த வரிசையில அஷ்ஷேக் முபாரக் இப்னு அல் மக்ஸூம் ரலியல்லாஹு யாரு? கௌசல்யாத்தினுடைய ஷேக், நேரடியான ஷேக். குதுப் நாயகம் பையத் எடுத்தார். அப்ப அஷ்ஷேக் முபாரக் அல் மக்ஸூம் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட பையத் எடுத்திருக்கலாம். ஆனால் அஷ்ஷேக் முபாரக் அல் மக்ஸூமி ரலியல்லாஹு அவர்கள் கௌசல்யாத்திட்ட வசீலா கேட்டார். எப்படி ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்தி ரலியல்லாஹு அவர்கள்ட்ட அவங்களுடைய ஷேக் அவங்கள்ட்ட கேட்டாங்களா இல்லையா? நான் என் உள்ளத்தில் எல்லாமே எனக்கு ஹாஜா தான் என்று சொன்னார்களா? ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்தி ரலியல்லாஹு ஷேக். சரியா? அப்ப அதே மாதிரிதான் குதுப் நாயகத்தினுடைய முன்னுண்டான ஷேகுமார்களும் அவ்வலீன் என்ற லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அவ்வலீன் என்ற வரிசையில் இருக்கக்கூடிய முதியவர்கள் குதுப் நாயகத்தை கொண்டு அவர்கள் உதவி தேடி இருக்கிறார்கள். பிந்தியவர்களுக்கும் அந்த உதவியை அவர்கள் தேடி இருக்கிறார்கள். அதனால சுல்தானுல் அவ்வலீன் உல் ஆகிரீன் என்று போடப்பட்டிருக்கும். குதுபுல் அக்தாப் என்றாலும் அதனுடைய தரஜாவையும் நாம் விளங்க வேண்டும். குதுப்மார்களுக்கெல்லாம் குதுப்மார்களுக்கெல்லாம் குதுபாக திகழ்ந்தவர்கள் தான் கௌசல்யாத். அப்ப அந்த குதுபியத்தினுடைய உயர் சிறப்பை பற்றி பேசிய குதுப் நாயகம் கௌசல்யாத் முஹையீன் அப்துல் காதிர் ஜிலானி அவர்கள் நமக்கு எப்படி தெரியுமா சொல்லி இருந்தார்கள்? நான் ஆனா குதுபுல் அக்தாப் என்று சொல்லல. அவங்க சொல்றாங்க அஃலத்து ஷுமூஷுல் அவ்வலீன். இந்த அவ்வலீன்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அஃலத்து ஷுமூஷுல் அவ்வலீன், முந்தியவர்களுடைய அந்த சூரியர்கள் எல்லாம் அணைந்து விட்டன. எல்லாரும் குத்துபா எங்க நான் குத்துபுன்னு சொல்லல. முந்தியவர்களுடைய குத்துபெல்லாம் அது தளர்த்தப்பட்ட நிலையில் முந்தைய அவ்வளவு ஷுமூஷுல் அவ்வலீன் இந்த வார்த்தை எதற்கு சொன்னார்கள் கௌசல்யாத்? அவ்வளவு ஷுமூஷுல் அவ்வலீன் முந்தியவர்களுடைய சூரியன்கள் எல்லாம் அணைந்து விட்ட நிலையில்
வஷம்சுனா ஆபதா வஷம்சுனா அபதன் அலா பலக்கில் உலா. இந்த அண்ட கோலத்திலே பிரபஞ்சத்திலேயும் முஹியத்தீன் என்று சொல்லக்கூடிய இந்த சூரியன் தான் எக்காலமும் 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 நிலை பெற்றிருக்கும். லா தகுருபு முஹியத்தீன் என்ற சூரியனுக்கு மறையவே கிடையாது, மறையவே கிடையாது என்றார்கள் கௌசலாதம். முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா. எனவே குதுபுனா முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய உயர் தரஜா. நாம குத்துபு நாயகம், அவங்க ஒரு குத்துபு, இவங்க ஒரு குத்துபு. நான் இதை ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன், மறந்திருக்கும், நான் ஞாபகப்படுத்துறேன். எல்லாரும் குத்துபுங்கிற அந்த பேர்ல ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும் குத்துபு நாயகத்துக்கு நிகரான எந்த குத்துபும் இல்லை. குத்துபு நாயகத்துக்கு நிகரான எந்த குத்துபும் கிடையாது. ஏன்னா குத்துபு நாயகத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சகலவிதமான இல்முல் அஸ்ராரையும் கற்றுக் கொடுத்தான். கண்மணி நாயகத்துக்கு கற்றுக் கொடுத்ததை போல குதுபு நாயகத்துக்கு கற்றுக் கொடுத்தான். குதுபு நாயகத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுமையான இர்ஃபானை நிறைவுபடுத்தி கொடுத்தான். அதனால தான் எல்லா குதுபுமார்களும் குதுபு நாயகத்திட்ட உட்கார்ந்து காலம் அடிச்சு படித்தவர்கள் தான். குதுபு நாயகத்துக்கு முன்னால மண்டியிட்டு அமர்ந்து ஞானத்தை கற்றுக்கொள்ளாத யாரும் குத்துபாக வர முடியாது. அது அவ்வளினாக இருந்தாலும் சரி, ஆகலினாக இருந்தாலும் சரி. அப்பேற்பட்ட வல்லமைக்குரியவர்கள் தான் யாரு? கௌசலாக முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி. அதைத்தான் எங்களுடைய சேகநாயகம் இறைஞான பேரமுது அல் காமிலுல் முக்கம்மில் ஷேக் சாலிஹ் பாபுல் ஹுதா காதிரி வலியுல்லா அவர்கள் இதை ஒரு தொகுப்பாக தொகுத்து ரப்புல் அர்பாப் அருளரை பெற்ற குத்துபுல் அக்தாப், ரப்புல் அர்பாப் அருளரை பெற்ற குத்துபுல் அக்தாப்ங்கிற குத்துபு நாயகத்திடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கௌசுல் ஆதமே கௌசுல் ஆதமே கௌசுல் ஆதமே கௌசுல் ஆதமே என்று அழைத்து 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 குத்துபு நாயகத்துக்கு அளவலாவிய அனைத்து அசரர்களை பெற்றுள்ள அந்த தொகுப்பையும் எங்களுடைய சேகநாயகம் அவர்கள் வெளியிட்டார்கள். ஆகவே அப்பேற்பட்ட வல்லமைக்குரியவர்கள் கௌசுலா. சரியா? எப்படி ரசூல்மார்கள் 313 பேர்கள் இருக்கிறாங்களா? முர்சலீன்கள். அப்ப அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் தானே. ரிசாலத்துங்கிற அடிப்படையில எல்லாத்துக்கும் தான் கொடுக்கப்பட்டது, ரசூலாக இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், தில்கர் ரசூல் ஃபضلنا بعضهم على بعض منهم من كلم الله ورفع بعضهم درجات. ரசூல்மார்களில சிலரை விட சிலரை நாம் மேம்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப எல்லா ரசூல்மார்களும் ஒரே அந்தஸ்தை பெற்றவர்கள் அல்ல. மின்ஹும் மன் கல்லம் அல்லாஹ், அந்த ரசூல்மார்களில் அல்லாஹ்விடத்திலே பேசக்கூடியவர்களும் உண்டு. மூசா அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லாஹ் அல்லாஹ்ட்ட பேசுவாங்க. மற்ற ரசூல்மார்களுக்கு இல்லாத ஒரு தனி சிறப்பு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருந்தாராம். மூசா கலீமுல்லாஹ் எப்ப வேணாலும் எந்த செகண்ட்லயும் எந்த நொடி பொழுதுலையும் அல்லாஹ்ட்ட பேசிடுவான். அப்படி ஒரு ஆற்றல் அல்லாஹ் கொடுத்திருந்தான். வரஃபா பாதஹும் தர்ஜா, அவர்களுக்கு தர்ஜாவால் அந்தஸ்தால் நாம் சிலரை விட சிலரை உயர்த்து வைத்தோம் என்று சொல்லுகிறான். அவர் ரசூல்மார்கள் எல்லாம் ஒரே தரத்தில் உள்ளவர்கள் அல்ல. அதிலேயும் எங்களுடைய சய்யிதுல் அவ்வலீன் வல் ஆகிரீன் என்று பறைசாற்றிய எங்களுடைய கண்மணியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூல் என்றாலும் அவர்களுக்கு நிகராக எந்த ரசூலும் இல்லை. அவர்கள் அல்லாஹ்வுடைய ஹபீப். மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் ரசூலுல்லாஹுக்கும் மற்ற ரசூல்மார்களுக்கும் இடையே இருந்தது. அதே போலதான் குதுபுனா முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய குதுபியத்தினுடைய அந்த தர்ஜாவை வேற எந்த குதுபுக்கும் கொடுக்கல. மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் குதுபு நாயகத்திற்கும் அஹமது கபீர் ரிஃபாருல்லானுக்கும் இருந்தது. குதுபு நாயகத்திற்கும் ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்திருல்லானுக்கும் இருந்தது. குதுபு நாயகத்திற்கும் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு இருந்தது.
இப்படி குதுபு நாயகத்தோடு எவரையும் நேருக்கு நேராக ஒப்பிட்டு பார்க்கிறார். அந்த அளவுக்கு தரஜாவால் உயர்ந்தவர்கள் குதுபுனா மஹீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு. அதனாலதான் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அவங்க கொம்பீதினெல்லாம் கூட சொல்லியிருக்காங்க. கொம்பீதினெல்லாம் கொம்பீதினெல்லாம் என்ன? என்னுடைய உத்தரவை கொண்டு நீ எழும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கபர்ல இருக்கக்கூடிய ஆள் அப்பேற்பட்ட வல்லமைக்குரியவர்கள் கௌசுல் ஆலம். அப்படி கொம்பு இதிலே யாரும் சொல்லல, கொம்பு இதிலாம் தான் சொல்லியிருக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட கொம்பு இதில் இல்ல, அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு நீ எழும்பு. நாயகத் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆழ்ந்த கவலையில இருந்தாங்க. மஸ்ஜித் நபவியில ஒரு தூண்ல சாஞ்சிட்டு அந்த நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் கவலைப்பட்டான். தன்னுடைய ஹபீபு கவலைப்படும் போது அவனும் கவலைப்படுவான். ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டா அவன் கவலைப்படுவான். ரசூலுல்லாஹ் சந்தோஷப்பட்டால் அல்லாஹ் சந்தோஷப்படுவான். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆழ்ந்த கவலையில இருக்கிறாங்க. அது எதனால் அப்படிங்கறத கேட்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுக்கு தெரியாம இல்ல, இதை நமக்கு பாடம் படிச்சு தருவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சையதுல் மலாயிகா யார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அனுப்புறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னார். ரசூலுல்லாஹ்வே நீங்க எதுக்கு இப்படி கவலையா இருக்கிறீங்க? ஆழ்ந்த கவலையில உங்களுடைய உம்மத்தினர்களை பத்தி கவலைப்படுறீர்களா? கலிமா சொன்னவர்களை பற்றி கவலைப்படுகிறீர்களா? அல்லது காதல்களை பற்றி கவலைப்படுகிறீர்களா? என்ன கவலை உங்களுக்கு வந்து? அப்பொழுதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தினர்களை பற்றித்தான் நான் கவலைப்படுகிறேன், கலிமா சொன்னவர்களை பற்றித்தான் நான் கவலைப்படுகிறேன். அப்படி சொன்ன பொழுது சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்துக் கொண்டு ஜன்னத்துல் பகீயிலே சென்று அங்கே ஒரு பாழடைந்த கபரிலே தன்னுடைய இறக்கையால் தட்டுகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு கபரில் இருக்கக்கூடிய மனிதனே நீ வெளியே வா. அவன் அந்த மனிதன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா ஷஹாதாவை முடித்துக் கொண்டு கபருக்குள்ளே இருந்து வெளியே வந்தார் கபன் துணியோட. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ரசூலே நீங்கள் பார்த்து விட்டீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆம் ஜிப்ரீல் அப்படி சொன்ன உடனே திரும்பி அவங்களுடைய இறக்கையை அந்த மையத்துக்கு மேல அடித்து ஊரிலா மக்கானிக்க உன் இருப்பிடத்துக்கு நீ செல்லு அப்படின்னு சொல்லும் போது மீண்டும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கற அந்த கலிமாவை ஷஹாதாவை முடிந்து கொண்டே அந்த ஜனாசா அந்த மனிதர் மையத்தாக கபருக்குள்ளே போனார். இப்பொழுது தன்னுடைய இடது இறக்கையால் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாழடைந்த ஒரு பழைய கபரில் போய் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு மையத்தை நீ வெளியே வா. அப்பொழுது யா ஹஸ்ரத்தா வா நஸாமா, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, எனக்கு ஏற்பட்ட முசீபத்தை, எனக்கு ஏற்பட்ட கஷ்டமே என்று ஒப்பாரி வைத்துக் கொண்டு அழுது கொண்டு அந்த கபரில் இருந்து ஓலமிட்டுக் கொண்டு ஒரு ஜனாசா வெளியே வருது. இப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க யார சொல்லுதான் சொல்லிட்டு மீண்டும் அந்த மையத்தை கபருக்குள்ள போக சொன்ன உடனே அந்த ஜனாசா போயிடுது. அப்பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொண்டு சொன்னார்கள், தமூதுன கமா தஈஷூன். உலகத்திலே எந்த கலிமாவின் அடிப்படையிலே வாழ்ந்து அந்த கலிமாவை முடிந்து மரணிக்கிறார்களோ, தமூதுன கமா தஈஷூன், உலகத்திலே எந்த கலிமாவின் அடிப்படையிலே வாழ்ந்தார்களோ, கலிமாவை கொண்டு நடந்தார்களோ, கலிமத்துல்லாஹி ஹியல் உல்யா, கலிமாவுடையவர்களுக்கு தான் உயர்வு என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். ஆகவே கலிமாவை கொண்டு நடந்தவர்கள், கொலை செய்தில்லை, அந்த கொண்டு இல்லை, கலிமாவை உள்ளத்தில் கொண்டு நடந்தவர்கள், அவர்கள் கலிமாவோடு தான் மரணிப்பார்கள். எப்படி எந்த கலிமாவின் அடிப்படையில் மரணித்தார்களோ அந்த கலிமாவை முழங்கிதான் அவர்கள் நாளை மறுமையினையும்
எழுப்பப்படுவார்கள் என்கிற யதார்த்தத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப கொம்பு எதிரில்லாத யார் சொல்றா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னான். அவன் சய்யிதுல் மலாயிகா, மலக்குமார்களுடைய தலைவர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி குர்ஆன்ல சொல்றான். உக்ரியுல் அக்மஹ வல் அப்ரஸ வ உஹில் மௌதா பிஇذنில்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? உக்ரியுல் அக்மஹ வல் அப்ரஸ, பார்வையிட்டவர்களுக்கு நான் பார்வையை மீட்டி கொடுப்பேன், குருடர்களுக்கு பார்வையை கொடுப்பேன், வல் அப்ரஸ, வெண் குஷ்டத்தை நான் குணப்படுத்துவேன். இந்த ரெண்டையும் அவர்கள் நான் என்று சொன்னார்கள். சரியா? இந்த நுட்பத்தை நம்ம விளங்கணும் குர்ஆன்ல. உக்ரியுல் அக்மஹ வல் அப்ரஸ, குருடர்களுக்கு நான் பார்வையை கொடுப்பேன், வெண் குஷ்டத்தை நான் குணப்படுத்துவேன், வஹில் மௌதா பிஇذنில்லாஹ், மரணித்தவர்களை அல்லாஹ்வை கொண்டு, அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு அவர்களை நான் ஹயாத்தாக்குவேன். அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு நீ உயிர் பெற்று வா என்று சொல்லுவேன். மரணித்தவனும் உயிர் பெற்று எழுவான் என்றார்கள். அப்படின்னு யார் சொல்றா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்றார். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் இப்படி சொன்னார்கள் அப்படின்னு. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி தானே. அவங்க எப்படி சொன்னாங்க? எப்படி? உக்ரியுல் அக்மஹ வல் அப்ரஸ வ உஹில் மௌதா பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வின் உத்தரவை கொண்டு நான் மரணித்தவனை உயிர் பெறச் செய்வேன் என்று சொன்னார்கள். ஆனால் குதுப்னா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சூஃபிகளும் ஆரிஃபீன்களும் சொல்கிறார்கள். கௌசுல் ஆதம் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தையை எவரும் பயன்படுத்தவில்லை. கும் பிஇذنி, என்னுடைய உத்தரவை கொண்டு நீ எழும்பு என்று சொல்லுவார்கள். அப்பேற்பட்ட வல்லமைக்குரியவர்கள் கௌசுல் ஆதம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு. அந்த தர்ஜாவை அல்லாஹ் கொடுத்திருந்தான். குதுப் நாயகம் ஒரு பாதையில போயிட்டு இருக்கும் போது அவருடைய பரஜத்தில் அசராங்கிற கிரந்தத்துல இதெல்லாம் வருது. குதுப் நாயகம் போயிட்டு இருக்கும் போது ஒரு முஸ்லீமும் ஒரு கிறிஸ்துவரும் ஃபைட் பண்றாங்க, தர்க்கம் பண்றாங்க. அவன் சொல்றான், என்னுடைய நபியாகிய ஈசா தான் பெரியவர், இயேசு கிறிஸ்து அப்படின்னு அவர் சொல்றாரு. கும்பு இதுன்னு இல்லாம மரணித்தவர்கள் எல்லாம் உயிர்ப்பிப்பாரு, அப்பேற்பட்ட வல்லமைக்குரியவர் இயேசு கிறிஸ்து அப்படின்னு. இந்த முஸ்லிம் திகைத்து போய் நிற்கும் போது அந்த பாதையிலே சென்ற சையதுனா கௌசுல் தஸ்தகீர் கௌசுல் ஆதம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்திலே நின்றார்கள். நின்று அவனிடத்திலே தர்க்கம் செய்த இடத்தை சொன்னார்கள், எப்பா நீங்க உன்னுடைய கடவுள் தான் புனிதம்ங்கிற, இயேசுதான் பெரியவர், மரணித்தவரை ஹயாத்த உயிர்ப்பிக்க செய்வார் அப்படின்னு சொல்ற. சரியா? இப்ப நான் முகம்மது அல்ல, முகம்மது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துல ஒரு நபர், அவங்களை பின்பற்றக்கூடிய அவங்களுடைய வழித்தோன்றல்ல வந்த ஒரு நபர் தான் நான். இப்ப முகம்மதை இங்க கொண்டு வரல. இப்ப நான் சொல்லுகிறேன், என்னுடைய உத்தரவை கொண்டு நான் மரணித்தவனை உயிர்ப்பித்து காட்டுவேன். அப்படி அப்ப எங்களுடைய செய்யதாகிய கௌசுல் சகலேன் செய்யதா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய நபி எவ்வளவு விசாலமானவர்கள் நீ விளங்கிக் கொள்ள வேண்டும். அவருடைய உம்மத்தில் சிஷியர்கள் ஒருவராகிய நானே இதை செய்கிறேன் என்று சொன்னார். எங்களுடைய நபி எப்பேற்பட்ட வல்லமைக்குரியவர்கிறத நீ விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலடைந்த ஒரு கபர்ல போய் நின்று கோம்பி எதிரே அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய உத்தரவை கொண்டு நீ வெளியே மாட்டான். அவன் பாட்டு படிக்கக்கூடியவன், ஏதோ இசை கரையை வச்சு பாட்டு படிக்கக்கூடியவன். வீணை, அந்த வீணை இசைத்தபடியே அந்த புதிய குழியிலிருந்து வெளியே வந்தான் அப்படிங்கிறது குதுப் நாயகத்தினுடைய வரலாற்று. ஆகவே குதுப் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வல்லமையும் குதிரத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப உயர்வாக்கி வைத்திருக்கிறான். அதனாலதான் யா முஹியுத்தீன்ங்கிற திருநாமம் இஸ்முல் ஆஸம் போல ஆக்கி இருக்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. யா முஹியுத்தீன் என்று சொன்னா போதும், எல்லாமே நடந்துரும், எல்லாமே நடந்துரும். பெரிய ஆபத்திலிருந்து இந்த இடத்துல இருந்து ஊர்லயே ஒரு வஹாபி சொன்னார், பேர சொல்ல விரும்பல,
நான் நூறையில இருந்து வேன்ல வரும்போது 20 அடி பள்ளத்துல நான் தூங்கிட்டேன். வாகனம் சிலிப்பாகி பள்ளத்துல வரும்போது யா மொஹியுத்தீன் என்று சொன்னேன். எனக்கு எந்த அடியும் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை. இன்னைக்கு அவனெல்லாம் தௌஹீதுல இருந்து வீணா போனோம். ஆகவே மொஹியுத்தீன் என்ற அந்த திருநாமம் வல்லமைக்குரியதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்திருக்கிறார். அல்லாஹ் உங்களுடைய திருநாமத்தை வல்லமைக்குரியதாக முஸ்தஜாபத்து துஆவாக நான் ஆக்கிவிட்டேன். யார் உங்களுடைய திருநாமத்தை கொண்டு பிரார்த்திப்பாரோ அது உடனடியாக கபூலியத்தாக வேண்டான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, கூடுதலாக பேசினாலும் உங்களுக்கும் சடைவு ஏற்பட்டுவிடும், அப்படிதானே? அதனால நேரம் சென்று கொண்டிருக்கிறது. இங்கு குதுபுனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய புனிதமான மௌலிது ஷரீஃப் முஹியுத்தீன் மௌலிது 10 நாட்கள் ஓதி 11ஆவது நாளாக இன்று அந்த மௌலிதை ஓதி அதை தமாம் செய்ய இருக்கிறோம். மௌலிதுங்கிறது ரொம்ப புனிதமானது, சரியா? நம்ம அதெல்லாம் சொல்லணும்மா, திக்ரு சாலிஹீன கஃபாரா. இறைநேசர்கள் நன்மக்களை பற்றி பேசினாலே பாவம் அழிக்கப்பட்டு கொண்டே நாம் அவர்களை பற்றி பேச பேச நம்முடைய பாவங்கள் எல்லாம் டிலீட் ஆயிற்று. அப்ப முஹியுத்தீன் மௌலிது எந்த மௌலிதா இருந்தாலும் அந்த முஹியுத்தீன் மௌலிதுங்கிறது எவ்வளவு மகத்துவமானது. புதுநாயகத்தினுடைய அவ்வளவு மதுரையும் புகழையும் அந்தஸ்தையும் அவருடைய காரண சிறப்பையும் அவர்களுடைய கராமாத்தையும் அவருடைய இல்மையும் தத்துவத்தையும் விளக்கக்கூடிய நூல் தான் இது. மௌலிது கிதாப் தான் முஹியுத்தீன் மௌலிது. இந்த முஹியுத்தீன் மௌலிதுங்கிறது அதனுடைய எழுதினவங்க யாரு? அஷேக் மஹமூது தீபி ரலியல்லாஹு அன்ஹு. யாரு? அஷேக் மஹமூது தீபி ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க யாரு? மாதிஹுர் ரசூல் சதகத்துல்லாஹ் காதிரி அல் காஹிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முரீதும் சிஷ்யரும் கலீஃபாவானவங்க தான் யாரு? மஹமூது தீபி ரலியல்லாஹு அன்ஹு. அவ்வளவு பெரிய, அப்ப அவங்க ஷேக சொல்லி கொடுத்துதான் எழுதணும். சதகத்துல்லா அப்பா அவங்களுடைய முன்னோர்களான மகான்கள் ஷேகுமார்கள் வரிசையில நாகூர் ஆண்டவங்கள்ட்ட போய் தெரியும். அப்ப இந்த முஹியுத்தீன் மௌலிதுங்கிறது குத்துமார்கள் அவங்க சொல்லி கொடுத்துதான் அந்த வரிசையில இது வரப்பட்டு, சரியா? சதகத்துல்லா அப்பாட்ட இருந்து ஷேக் மஹமூது தீபி அவர்கள் அந்த கருத்துக்கள் குதுபுநாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாற்று அவருடைய அந்த மதுரை புகழை எல்லாம் முழுமையாக அவர்கள் இப்படி எழுது அப்படி எழுது அவங்க ஷேகம் சொல்லித்தான் இவங்க எழுதுனாங்க. யாரு? ஷேக் மஹமூது தீபி ரலியல்லாஹு அன்ஹு. ஷேக் மஹமூது தீபி எவ்வளவு பெரிய மகான்கிறத சில ஷேக்மார்கள் நமக்கு விளக்கப்படுத்துவார்கள். ஷேக் மஹமூது தீபி முஹியுத்தீன் மௌலிது எழுதின இந்த மகான் அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் அப்படிங்கிறது அவருடைய கருதா என்ன அதெல்லாம் தெரியுமா வேண்டாமா? முஹியுத்தீன் மௌலிது நம்ம ஓதுறோம். அந்த மௌலிது கிதாபை எழுதின ஷேக நாயகம் எவ்வளவு ஆற்றல் பெற்றவர்கள், சாதாரணமான ஆள. அப்ப அவங்களுடைய ஒரு சிஷியரும் ஒரு முரீதுமான ஷேக் நூர் வலியுல்லாஹ் என்று ஒரு பெரிய இறைநேசருடைய ஜியாரத்து பூவாருங்கிற இடத்துல இருக்குது. கோட்டாறுல இருந்து சரியாக ஒரு 20-30 கிலோமீட்டர் போனா இருக்கிறது ஜியார் பூவார். கேரளாவுக்கு திருவனந்தபுரத்துக்கு போற வழியில இருக்கு. பூவார்ல தான் ஷேக் நூர் வலியுல்லாஹ் அடங்கியிருக்கிறான். அந்த நூர் வலியுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, ஒரு பரதேசி ஒரு ஆள் வந்தாரு என்கிட்ட. பரதேசி அடுப்பு ட்ரெஸ்ஸோட ஒரு மாதிரி சாரணம் தூக்கி கட்டிக்கிட்டு ஒரு டைப்பா வந்தார். வந்துட்டு மஹமூது தீபி எங்க அப்படின்னு கேட்டார். உடனே எனக்கு கோபம் வந்துட்டது. யார் சொல்றா? நூர் வலியுல்லாஹ் சொல்றாங்களா? உடனே எனக்கு கோபம் வந்துட்டது. மஹமூது தீபி நாயகம் என்னுடைய ஷேக், என்னுடைய உஸ்தாத், என்னுடைய குரு, அவங்க எவ்வளவு கரெக்டாக உள்ளவங்க. சும்மா விளையாட்டா வந்துகிட்டு முகமது தீபி எங்க அப்படின்ட்டு உடனே அந்த பரதேசி போன அந்த நபர், சரி நான் உன்னை பார்க்கதான் வந்தேன், நீங்க உன் ஷேக பத்தி நல்லா வழங்கிதான் வச்சிருக்க, சரியா? முகமது தீபிய சொன்னா உனக்கு கோபம் வந்துருது. அவங்கள பத்தி சாதாரணமா பேசினா
உன் உள்ளத்துல கோபம் வருது அப்படின்னா உன் ஷேரை பத்தி நீ நல்லா தெரிஞ்சிருக்கிற, உனக்கு எல்லா பாக்கியமும் உண்டு அப்படின்னு சொல்லி மறைச்சிட்டாங்க. இப்ப மஹமூது தீபி வந்தாங்க. அவங்க ஷேர் யார்? மஹமூது தீபி நூறுடைய ஷேர் மஹமூது தீபி. இந்த மௌலூத் ஷரீஃப் எழுதின முஹீத்தீன் மௌலூத் ஷரீஃப் எழுதின அந்த மகான் வந்தாங்க. அவங்க அந்த நேரத்துல இல்லை. வந்த உடனே அவங்களுக்கு வழங்கிட்டது யாரும் வந்து நிற்கிறாங்க. யார் வந்தாங்க? யாரும் வந்தாங்களா? என்னை யாராவது விசாரிச்சாங்களா? இப்படி ஒரு பரதேசியான ஒரு ஆள் வந்து மஹமூது தீபி எங்க உஸ்தாதேவம் ஷேரே உங்க பேரை சொன்னாங்க. எனக்கு கோபம் வந்துட்டு, ஜலாலியத் ஏற்பட்டது. அதோட நீ நல்லா இருப்பேன்னு சொல்லி போயிட்டாரு. என்னன்னு தெரியல. அப்படியா? யாரது? அவங்கதான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். அவங்கதான் என்ன வந்திருக்கிறாங்க அப்படிங்கறது யார் சொன்னா? ஷேக் மஹமூது தீபி ரலியல்லாஹு தஆலா அவருடைய முரீதும் சிஷ்யருமாகிய யாரு ஷேக் நூருல்லாஹ் ரலியல்லாஹு அவர்களுக்கு விளக்கப்படுத்தினாங்க. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நான் மிஸ் பண்ணிட்டேன். ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 4 வார்த்தை பேசிருக்கலாமா இல்லையா, வீணாகி விட்டது அப்படின்னு சொல்லி. இப்படிதான் அவுலியாக்களுடைய கோலத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. வெளிப்படையா ஒரு கோலம் நல்ல ஒரு ஆதாத்துகள்ல இருப்பாங்க. அதை வச்சுட்டு நம்ம சாமானிய பாவியான மனிதர்கள் வழிமார்களை இட போட்டோம்னா நம்ம ஈமான் போயிடும் கடைசியில. விளங்குச்சா? அப்போ ஷேக் மஹமூது எல்லாரும் விளக்கப்படுத்துறாங்க. நூல் யுத்தாட்டு இவங்கதான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு. அப்ப அந்த மஹமூது தீபி நாயகத்தை வந்து தேடி தேடி அவங்கள பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தரிசிக்கிறாங்கன்னு சொன்னா, அது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் வந்து தரிசிக்கிறாங்கன்னு சொன்னா, மஹமூது தீபி ரலியல்லாஹு அவங்க மேல எவ்வளவு இஷ்டம் கொண்டிருப்பாங்க. காரணம் என்ன? ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் நேசிக்கக்கூடிய சையது சகலின் கௌசுல்லாஹ் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மதுரை புகழை இந்த உலகெல்லாம் பறைசாற்றினார். யாரு? ஷேக் மஹமூது தீபி. அதனால ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் நேசித்தார். மஹமூது தீபி அடிக்கடி தேடி வருவாங்க. இப்பேற்பட்ட வழிமார்களுடைய சங்கதிகள் இப்படி எல்லாம் இருக்குது. ஆகவே நாம் குதுமார்களே வழிமார்களே கண்ணியப்படுத்த வேண்டும். எல்லாத்துக்கும் மேலாக குதுப நாயகம், நாகூர் நாயகம், ஹஜா நாயகம் இப்படி சொல்லி நம்ம பெரிய இடத்துல எடுத்து அவுலியாக்கள்கிட்ட நாம பெரிய நாட்டங்களையும் முராதுகளையும் நேர்ச்சைகளையும் வைத்தாலும் அந்த குதுமார்களும் வழிமார்களும் இந்த மனிதர் இவர் பக்கத்தில் உள்ள இறை நேசரை கண்ணியப்படுத்தினாரான்னு பார்ப்பான். இப்ப நாகூர் நாயகத்துல ஒரு நியத்து வச்சாலும் அவங்க என்ன செய்வாங்க? பக்கத்தில் இருக்கிற ஷேக் உஸ்மான் ஹமீதுத்தீன் காதிரி அவங்க எல்லாம் ஒரு இறைநேசர் தானே, ஒரு இறைநேசர் அவுலியா. அவங்கள்ட்ட போயிட்டு இவருடைய முராத வச்சாரா, இவருடைய மனசில் உள்ளதை சொன்னாரா, அந்த இறைநேசரை கண்ணியப்படுத்தியிருக்கிறார். இப்படியெல்லாம் குதுமார்கள் பார்ப்பான். அதனால நம்முடைய எல்லாரும் முராதாக இருந்தாலும் சரி, குதுப் நாயகத்தையோ ஹஜா நாயகத்தையோ நாகூர் ஆண்டவங்களை நம்ம நாடினாலும் நம் வீட்டின் அருகாமையில் இருக்கக்கூடிய இறைநேசர்கள்ட்ட போய் நாம் அவங்கள்ட்ட பேசி அவங்களுடைய அருளை பெற்று நாம் வழிமார்கள்ட்ட குதுமார்கள்ட்ட நாம் முராதுகளை வைத்தால் அது உடனடியாக ஆசிலாகுங்கிற அந்த தத்துவத்தையும் எங்களுக்கு குதுப் நாயகம் தான் படித்து தருகிறார்கள். ஆகவே அவுலியாக்களை போற்றி புகழ்ந்த அந்த மக்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களையும் ஆக்கியர்கள் புரிவானாக. ஷேகுமார்களே அவர்களை பின்பற்றி காதிரியா தரீகாவிலே பையத்தெடுத்து அந்த தரீகத்தினுடைய வழியிலே குதுப் நாயகத்தினுடைய அருள் பார்வையை சுமக்க தகுதி பெற்ற மக்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்கியர்கள் புரிவானாக. என்னுடைய முரீதுக்கு எந்த பயமும் தேவையில்லை. முரீதி லா தகஃப், முரீதி லா தகஃப், அல்லாஹும் ஐன், அல்லாஹும் ஐன். குதுப் நாயகம் சொன்னாங்க, என்னுடைய முரீதே நீ பயப்பட வேண்டாம், எதற்கும் பயப்பட வேண்டாம், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி முஹித்தீன் அப்துல் காதிர். ஆகவே குதுப் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கண்ணியத்தை நாம் பேணி அவருடைய காதிரியா தரீகாவிலே நாம் இணைந்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் பையத்து எடுக்கலையோ அவங்க பையத்து எடுத்துக்கணும். அங்க எடுத்த இங்க எடுத்தேன்ட்டு இல்லை, நீங்க பையத்துல ஒரு இஸ்திகாமத்து வேணும் உங்களுக்கு.
குதுபு நாயகத்தினுடைய தரீக்கத்தான் ரொம்ப உயர்வானது. அதுக்கு பின்னால்தான் மற்ற தரீக்கா. அதனால ஆதிரியார் தரீக்காவில பையத்தை எடுத்து அந்த பையத்தினுடைய வழியில நீங்க நடை போடும். குதுபு நாயகம் அருள் புரிவாங்க. கௌசல்லாதான் காப்பாற்றி கிருபை செய்வாங்க. அல்லாஹ்வே நம்மளை கொண்டு போய் சேர்ப்பான். சரியா? فاطمة نوافل يا محي الدين أيدينا سكراتنا يا محي الدين எங்கள் முடிவை அழகாக்கி கை தாங்கும் முஹியத்தீன் எங்கள் மரண வேளையில் ஈடேற்றும் கௌசே முஹியத்தீன் கௌசுல் வராயா தஸ்தகீர் யா முஹியத்தீன் அயல் மூலோபாவே கௌசிக்கும் யா முஹியத்தீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவுலியாக்களை நேசித்த மக்களில் நம்மளை ஆக்கியிருப்பாங்க. நம்மளுக்கு எல்லா விதமான நேமத்தையும் பரக்கத்தையும் ஆபியத்தையும் சலாமத்தையும் இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் அல்லாஹ் நிறைவாக்கி தருவானாக. எங்களுடைய ஆதத்துக்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. பாபிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.